பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பேசக்கூடிய ஒரு காரியத்தை நான் பேசணும்னா வசனம் சொல்லுகிறது. சங்கீதத்துல 37:4 சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா மனமகிழ்ச்சியாது. இந்த காலை வெளியாண்ட சொல்லுகிற ஒரு காரியம் மனமகிழ்ச்சியாது. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் சரி, நீ மனமகிழ்ச்சியாது என்று சொல்லுகிறார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அப்படின்னு வசனம் போடுறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறது வாழ்க்கையில் நடக்கும் நம்புகிறேன். அநேகர் நம்ம வாழ்க்கையில ஜோம் பண்ணுவது எல்லாம் செய்யறோம், ஆனா விசுவாசம் குறைஞ்சு கொண்டே போகுது. நீங்க உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, ஏன்னா 1 மாசம் 2 மாசம் தள்ளி போச்சுன்னா அப்படியே உங்களை அந்த காரியத்துல சோர்வுண்டாங்க. நீங்க விசுவாசிக்கிற ஒரே ஒரு காரியம், ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா விசுவாசித்தான், அது நீதி என்ன பண்ணுறது பாருங்க. அவனுக்கு 100 வயசுல தான் அந்த பிள்ளையை கொடுக்குறாரு. வசனம் சொல்லுறது கர்ப்பம் செத்து போன நிலையில அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது கூட அழைக்கிற தேவன் நம் தேவன். அப்ப நம் தேவனால நம்ம வாழ்க்கையில் உள்ள காரியத்தை நிறைவேற்ற முடியாதா என்று ஆண்டவர் சொல்லுகிற இந்த வேலையில. அது மாத்திரம் பாருங்களேன், இன்னைக்கு அதே 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த காரியத்தை குறித்து நான் யோசிச்சு கொண்டே இருக்கும்போது எனக்கு என்ன ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னா, தாவீது ஒவ்வொரு முறை யுத்தத்துக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போக போக அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அவன் யுத்த வீரன், அவன் நல்லா யுத்தம் செய்கிறான், நமக்கு வேதத்தில் நல்லா தெரியும். ஆனாலும் அவன் தன் மேல நம்பிக்கை வைக்கல, தன்னுடைய சுயத்தின் மேல நம்பிக்கை வைக்கல, தன் பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. அவன் நம்பிக்கை வைத்தது ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவனுக்கு தெரிய மேலிருந்து எல்லாம் வச்சு பார்க்கிறவர், அவன் உள்ள தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அதனால தாவீதுக்கு நல்லா தெரியுது. அவர்கிட்ட கேட்போம். ஒரு முறை தாவீத ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அவன் கேட்குறான், நான் இங்கே போனால் அவங்க எங்க சவுல் கையில ஒப்பு கொடுப்பாங்களா அப்படின்னா, ஆண்டவர் சொல்ல அவங்க ஒப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற. அப்போ தாவீது எப்படி ஜெயம் எடுத்தாங்க வேதத்தை பாருங்களேன். கர்த்தர்கிட்ட கேட்குறான், அவன் காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்பு. இந்த நாள்ல எத்தனை பேர் உங்க காரியத்தை கர்த்தர்கிட்ட சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறது குறைவாயிடுச்சு, மனுஷங்கிட்ட பேசுற காரியம் அதிகமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன நம்பு. சொல்லுகிறார், அவன் மேல் நம்பிக்கையா இரு, என் மேல நம்பிக்கை, நானே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அதே 37-34 வசனத்துல, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தித்துக் கொள்வதற்கு அவருடைய உயர்த்துவார். இன்னைக்கு அநேக இடத்துல நீ கீழாகாமல் மேலாவாய் வாதாகம் தலைவர் சொல்லுகிறான். ஆனா யாரும் வசனத்தை கை கொள்கிறதே இல்லை. வசனத்தை கை கொள்வது ரொம்ப கடினம். அதை கை கொண்டாச்சுன்னா வாழ்க்கையில சகலவித ஆசீர்வாதம் அந்த நன்மையினால் நிரப்புவார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் மேல நம்பிக்கையாது, நான் உன் காரியத்தை வைக்க பண்ணுவேன். ஆமென். God bless you.